பழைய சங்க தலைவர், முன்னாள் சங்க தலைவர். 2021 புது கவர்மெண்ட் வந்ததும் ஒரு சங்கம் ஆரம்பித்து எல்லாம் டிஎம்கே ஆளுங்கெல்லாம் நாமினேட் பண்ணிட்டு உடனே வீடு கட்டி தருவேன் அச்சூரன்ஸ் கொடுத்தாங்க. 2021 அவங்களா ஒரு பில்டரை போட்டு அந்த பில்டரில் ஒரு பார்ட்னர் வந்து சாமிநாதனோட சகலை அவரை வச்சு ஒரு பில்டிங் இது போட்டாங்க. 2021 எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி இது வரைக்கும் எங்களுக்கு வீடு கட்டி தரலைங்க. வீடெல்லாம் இடிச்சுட்டாங்க. 2023 மெயின்டெனன்ஸ் எல்லாம் நிறுத்தினால எல்லாருமே வெளியே போக வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சுங்க. எல்லாம் இப்போ நடுத்தெருவில் நிற்கிறோம். வீட்டு வாடகையும் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. 636 பேர் எல்ஐஜி வகுப்பு சேர்ந்தவங்க. அவங்க ரொம்பவே பிலோ பாவர்ட்டி லைன் வந்துட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இடமே கிடைச்சாலும் போதும், நாங்கள் ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணிக்குவோம். ஆமாம், அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இல்லைன்னா வீட்டு வசதி வாரியே கட்டித்தரேன். யூடிஎஸ் தான் சார். வீடு இடிச்சு 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு சார். 2023 எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. ஏன்னா தண்ணி குடி தண்ணீர் எல்லாமே நிறுத்திட்டாங்க, வேறு வழி இல்லை, போயிட்டோம். இப்போ நாங்கள் நடுத்தெருவில் நிற்கிறோம். மொத்தம் கட்டுமான நிறுவனம் வந்து உழவர் சந்தைக்கு பேக் சைடு உள்ள க்ரஷுக்கு கொடுத்த 50 சென்ட் இடமும் சாப் சைட்டு வந்து ஒரு 10 சென்ட் இருக்குது. அதுவும் புறம்போக்கு நிலம் வந்து ஒரு 12 சென்ட். மொத்தம் 75 சென்ட்டை வந்து எங்களுக்கு டெண்டர் மூலிமா கொடுக்கணும். தலைவர், செயலாளர், பொது செயலாளர் எல்லாரும் கையெழுத்து போட்டு ஒருங்கிணைப்பாளரெல்லாம் போட்டு ஹவுசிங் போர்டு கொடுத்துருக்காங்க. கொடுத்து அவங்க வந்து டெண்டர் விடுறேங்கிறாங்க. ஒரு 3வது மனுஷனுக்கு கொடுக்கறதுக்கு 960 வீட்டு மக்களுக்கும் ஒவ்வொரு சென்ட் கொடுத்தா நாங்கள் கட்டிக்கு வரலங்க. ஆனால் இந்த 3 மாடி வந்து இடித்து தரமட்டமாக்கி இருக்காங்க. 17 மாடி கட்டுறேன்னு சொல்லிட்டு முதல்ல வந்து மதர் வில்லேஜ் லிமிடெட் கன்சர்ன் வந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு முத்துசாமி அமைச்சர் மூலியமா ஆரவ் மீரா எல்எல்பின்னு வந்திருக்கு. இவங்களை நம்பி இவ்வளவு பெரிய சொத்தை நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்? அந்த பில்டர் வந்து என்ன செக்யூர் கொடுக்குறாருன்னு தெரியல. 2000 கோடி 3000 கோடி ப்ராஜெக்ட்டுங்கிறாரு. எங்களுக்கு வந்து உழவர் சந்தைக்கு பேக் சைட்லேருந்து 4 ஏக்கரா நிலத்தை அவர் எடுத்துட்டு 10ஆவதுக்கு இந்த டெண்டர் விட்டு 75 சென்ட் இடமும் கேட்குறாங்க. எங்களுக்கு 1.25 ஏக்கராவில் வந்து அங்கே 17 மாடி கட்டி தர்றேங்கிறாங்க 960 வீட்டுக்கு. இது வந்து எங்களுக்கு சாத்தியப்படாதுங்க. 3 வருஷம் அவங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு 10,000 ரூபா வாடகை கொடுத்து எங்களால் இருக்க முடியல. 2 கவர்மெண்ட்டும் முடிஞ்சுது. இது 3வது கவர்மெண்ட்டு. தம்பி விஜய் வந்து நாங்கள் பெருசாக நம்புகிறோம். நாங்கள் ஓட்டு போட்டு நாங்கள் ஜெயிக்க வச்சோம். தம்பி வந்து அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, தம்பிக்கே அப்படின்னு எங்களை தேர்ந்தெடுத்திருக்கு. அதே மாதிரி உள்ளுணர்வோட எங்களை தேர்ந்தெடுத்து கவர்மெண்ட்ல 960 வீட்டுக்காரரும் வெளியே வந்து நாங்கள் இருந்து கடனாக இருக்கிறோம். இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்கவுங்க ஸ்கூலில் குழந்தைய சேர்த்திருக்கிறோம். கல்யாணத்துக்கு குழந்தைகளை வந்து நிலைமையில் இருக்குது. ஆனால் இப்போ வெளியே வாடகைக்கு இருக்கிறப்போ எங்கள் நிலமே பறி போயிருமாட்டா இருக்குது. அங்கங்கே சுடுகாடு மாதிரி காட்சி அளிக்குது. கோவில் ஒன்று தான் இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிறவங்க ட்ராவல்ஸ்காரு, அப்புறம் காயலாங்கடை, இந்த மாதிரி கடைக்கு தான் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. நில அபகரிப்பு சீக்கிரம் நடக்க மாட்டா இருக்குது. அதனால் எங்கள் தம்பி விஜய் அவங்க இப்போ ஆட்சிக்கு வந்ததுனால எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஊழல் எது இல்லாமல் இருக்கிற ஆட்சியினால நாங்கள் இது வந்து விஜய் காதுக்கு போகணும், சிஎம் காதுக்கு, எல்லாரும் முதலமைச்சர் காதுக்கு போகணும். எங்களுக்கு ஒரு முடிவு வருங்கிற நம்பிக்கையில் வந்து அந்த கூட்டுக்குழு வந்து ஒரு சாரமாக நடந்துக்கிறாங்க. நான் 25 வருஷமாக ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கேன். தப்பு நடக்குதுன்னு தட்டி கேட்கக்கூடாதாம்மா, அந்த மாதிரி ஒரு செயல்பாடு அங்கே இருக்குது. அதனால் இதிலிருந்து நாங்கள் வெளியே வந்து தான் இந்த மாதிரி கருத்துக்களை சொல்கிறோம். 960 வீடு கட்டுறது எங்களுக்கு கவர்மெண்ட் மேலே மட்டும்தான் நம்பிக்கை இருக்குது. இது வந்து தனியாருக்கு ஒரு 3000 கோடி லாபம் வர மாதிரி பண்ணாமல் நம்ம ஆட்சிக்கு வந்து அந்த பணம் வந்து கஜானா, நம்ம கஜானாக்கு வரட்டும், பொதுமக்கள் பயன்படணும். இதை எல்லாரும் எதிர்பார்க்க. சிங்கநல்லூர் ஹவுசிங் யூனிட்டில் 960 வீடுகள் மொத்தம். அதில் எல்ஐஜி, எம்ஐஜி எல்லாம் சேர்ந்து ஹெச்ஐஜி வரைக்கும் எல்லா வீடுகளும் சேர்ந்து 960 வீடு. இவங்க ஒரு சங்கம் ஆரம்பித்து எல்லாம் கட்டிடலான்னு சொல்லி ஒரு பில்டரை கொண்டு வந்து கொடுத்து எங்களுக்கு அது ஒரு பெரிய ஃபால்ஸ் கோப்பாக போச்சு. எல்லாம் நம்பிட்டோம். நம்பின உடனே எல்லா வீட்டையும் இடிச்சிட்டா. 960 வீடு இடிக்கப்பட்டது. ஒரு வீடு கூட அங்கே இல்லை. இப்போ எல்லாம் இப்போ கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதில் இருந்தக்கூடிய மக்கள் எல்லாம் வெளியில் போய் வாடகை கொடுக்க முடியாமல் எல்லாம் தடுமாறிட்டு எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ இது கட்டுறாங்கிறாங்க, கட்டுற மாதிரி எங்களுக்கு ஒரு நிலைமையே தெரியல. ஆகவே கவர்மெண்ட்டில் பார்த்து
இந்த ஹவுசிங் யூனிட் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியமே கட்டி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரும்படி இந்த தமிழ்நாடு அரசை நாங்கள் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். அந்த பூங்காவும் அந்த விளையாட்டு பூங்கா ஆ ஸ்கூலு ஆ அந்த இதெல்லாம் ஆக்கிரமிப்பு இடத்துல ரோடு ஆமாம், எல்லாம் ஆக்கிரமிப்பு நிறைய இருக்குங்க. ஆக்கிரமிப்பு பூங்காவை ஆக்கிரமிச்சிருக்காங்க, எல்லாம் ரோடு ஆக்கிரமிப்பு, இந்த மாதிரி ஆக்கிரமிப்புலாம் இருக்குது. இப்போ பள்ளிக்கூடமும் ஒரு இதாக போயிடுச்சுங்க. அதனால் இப்போ எதுவுமே அங்கே இல்லை, வெறும் பிளைன் பூமியாக கிடக்குது. அதனால் எல்லாரும் என்கரேஜ் பண்ணுறதுக்கும் உண்டான நாளைக்கு காலகட்டத்தில் எல்லாம் என்கரேஜும் ஆயிரும். ஆகவே எங்களுக்கு விரைந்து தமிழ்நாடு அரசு எங்களுக்கு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மூலமாக இந்த கட்டி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணும்படி மிக மிக தாழ்மையோட எங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கிறோம்.